ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்எஸ்சி சைட்லேருந்து நம்மளே அதை அனலைஸ் பண்ணி எடுத்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறோன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங்க்கு செல்லிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஓகே, நம்ம அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு சார்ட் பேட்டர்னோ எதுவுமே நம்ம நம்ம பண்ணுறதில்ல கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், அதாவது அட்வான்ஸ் லெவல், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்கும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் செல்லர்ஸுக்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா? அவங்க செல்லர்ஸுக்கு லாஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். அப்போ தான் பையர்ஸ் உள்ள போய் ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இடத்த தான் நம்ம கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லித்தரோம். என்எஸ் சைட்டில் போய்ட்டு நம்ம அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறதுன்ற முக்கியமான இன்டெப்த்தான விஷயம் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அங்கே நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, எப்படி ட்ரேட் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,660 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எப்போவுமே நம்ம ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,580. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் டவுன் ஆச்சு ஒரு 15 மினிட்ஸில். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்சைடு மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஓகேங்களா? ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். ஓகேங்களா? எஸ்டர்டே லோவை தக்க வச்சாலே மார்க்கெட் பை ஆகிறதுக்கு தான் சான்ஸ். ஓகேங்களா? ஒரு லோவை பிரேக் பண்ணி லோ உள்ளே மார்க்கெட் நிற்கிது அப்படின்னா மார்க்கெட் மேலே இந்த விலையை உடைக்க விரும்பலைன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, அதனால் மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த டைமில் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகலாம், அது என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அந்த டைமில் அவன் லோ உடைக்க விரும்பலை, அதனால் இங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 15 மினிட்ஸில் 21,580 பக்கமாக இருந்தது. நம்ம வெயிட் பண்ணோம், லோவை பிரேக் பண்ணலன்னொடனே வெயிட் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலன்னும் போது வெயிட் பண்ணோம், நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழித்து மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நெகட்டிவ்னால் மார்க்கெட் க்ளீன் நெகட்டிவாக ஆகிடணும். அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அப்படின்னா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் க்ளீன் நெகட்டிவ். அப்போ நம்ம புட் ஆப்ஷனை போய் எடுத்துடலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி லோவை தக்க வைக்கிறான், ஓப்பனுக்கு கீழே வந்துடுறான், ப்ரீவியஸ் க்ளோஸையும் லோவையும் தக்க வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்ச் ஆகிடுவான். ஓகேங்களா? ரேஞ்ச் ஆகிடுவோம், இல்லைனா ட்ரெண்ட் மாறிடும் வேறு டைப்பாக. ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ தான் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று இன்சைடு மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணணும். எப்போவுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். என்ன நடக்குது, மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவாக மாறுறானா இல்லை பாசிட்டிவாக மாறுறானா அப்படின்ட்டு. பாசிட்டிவ் மீன்ஸ் ஆல்ரெடி அவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான்னும் போது அவன் பாசிட்டிவாக மாறினானா ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனையும் தாண்டணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 10 மணிக்கு, எக்ஸாக்டாக 10 மணிக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் ரெண்டுத்தையும் தாண்டிட்டான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேங்களா? அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா 10:05. அப்போ ப்ரைஸ் இருந்த இடம் பார்த்திங்கன்னா 21,660 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணுன்னா ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே இருக்க 50 பாயிண்ட் கீழே இருக்கிற கால் தான் இந்த மணி, மேலே இருக்க 50 பாயிண்ட் புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா? இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் யாருன்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது
10 மணிக்கு பார்க்கும்போது மார்க்கெட் 21,660 அப்போது 21,600ன்ற காலும் 21,700ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, மார்க்கெட் நெகட்டிவாகி பாசிட்டிவாக மாறின காரணத்தினால கண்டிப்பாக போய் நம்ம காலை தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே வந்துச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம போய் காலை பார்த்தோம். காலும் அந்த மாதிரி இருக்கிறானா அப்படின்ட்டு. ஓகேங்களா, காலும் வந்து இதே மாதிரி சேம் சினாரியோவில் இருந்து அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். அதை தான் போய் நம்ம செக் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து 21,600 காலோட சார்ட்டு. சேம் பாருங்கள், எப்படி வந்து மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண விரும்பலையோ இவனும் பாருங்கள் லோவை பிரேக் பண்ணி லோ உள்ளே வந்துட்டான் பாருங்கள் ஒரு 15 நிமிஷத்தில். அப்போது இந்த லோவை தக்க வைக்கிறான் அப்படின்னா 140 இவனோட லோ. 21,600 கால் 140 ப்ளஸ் 21,600ல் 140 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 21,740 வரைக்கும் இவனுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இது க்ரீக்ஸ் ஆப்ஷன் க்ரீக்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஆக்சுவலாக க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல்லே க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா, எப்படி மார்க்கெட் எப்படி நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாறிச்சோ அதே மாதிரி கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக இருந்தான். ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன் கரெக்டாக இவனும் சேம் அவன் எப்படி மாறினாலும் அதே மாதிரி இவனும் மாறினான். இன்னொரு விஷயம், இவனோட ஓப்பன் 171, இவனோட அட்வான்ஸ் லெவலும் அதுதான். ஓகேங்களா, இவனோட அட்வான்ஸ் லெவலும் இதே தான். 171ன்ற இடம் தான் இவனோட அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, இவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணவனே இவன் டார்கெட் கொடுத்துட்டான். 191 வரைக்கும் போயிட்டான், 20 பாயிண்ட்டு. அகைன் ஒரு புல் பேக்கு. இந்த இடத்துல 2-3 கேண்டில் நின்று மேலே போச்சு மார்க்கெட்டு. ஒரு 220 வரைக்கும் போச்சு. ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரொம்ப சூப்பராகவே அடித்தான். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக 2 சைடு தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இது பாருங்கள், க்ளீனாக வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறான். இவ்வளோ பெரிய ஃபால். இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேங்களா, எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது இவனோட மார்க்கெட் இவன் ரிவர்ஸ் ஆவானா, இந்த இடத்துல நம்ம யாரை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அப்போ எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 21,720 சம்திங்கில் இருந்தது. ஓகேங்களா, அப்போது 21,780 புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா, அவனை தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். இன்சைட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிவர்ஸ் என்ட்ரி ஆகும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கும். 2 சைடு தான் மூவ் ஆகும். கால் புட்டு 2 சைடு தான். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் யார் எப்படி இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃப்லேயும் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரிக்கு என்ன கான்செப்டோ அதை வச்சு எடுக்க வேண்டியதான். ரிவர்ஸ் என்ட்ரிக்கு என்ன கான்செப்ட்டு, அதாவது ஸ்பாட் மார்க்கெட் தான் மேலே போயிட்டுருக்கு. அவன் வந்து ரெசிஸ்டன்ஸில் போய் முட்டணும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டெய்லி காலையில் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுதான். அது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே சில டைம் மாறும். அதாவது அந்த ப்ரைஸ் வந்து அதை தாண்டிட்டான் அப்படின்னா அது மாறும். ஓகேங்களா, அதை போய் நீங்கள் என்எஸ்சி சைட்லேயே போய்ட்டு நீங்கள் ஆப்ஷன் டேபிளில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது என்ன சப்போர்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டேபிள் எப்படி பார்க்கணுன்ட்டு தெரியும். ஓகேங்களா, அப்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 21,750ன்ற இடம் வந்து க்ளீன் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஓகேங்களா, 50-60 வந்து க்ளீன் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. மார்க்கெட் அங்கே தான் போய் திரும்பிச்சு. எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த டைமில் அங்கே தான் இருந்தது. 11-20க்கு அங்கே தான் இருந்தது. அப்போது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். ரெண்டாவது, பர்ஃபார்ம் பண்ணுற கால் வந்து வீக் ஆகணும். ஓகேங்களா, இவன் க்ளீனாக வீக் ஆகிட்டான். இவனோட அட்வான்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 171 170. ஆக்சுவலாக இவன் உடச்சிட்டான் அதை. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல உடச்சிட்டான். மணி டைம் பார்த்துங்க, ஒரு 12 மணிக்கு கீழே உடச்சிட்டான். அப்போ 12 மணிக்கு கீழே உடச்சிட்டான்னா இவனோட ஓப்பன் ப்ரைஸும் இது தான். ஓகேங்களா, அப்போ ஓப்பனையும் அட்வான்ஸ் லோனையும் கீழே உடச்சிட்டான்னா இவன் ஸ்ட்ராங்காக இருந்தவன் பர்ஃபார்ம் பண்ணவன் வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். இன்னொன்று மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் தான் இருந்தது அந்த டைமில். ஓகேங்களா, 11:30 மணிக்கு எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 21,760ன்ற ரெசிஸ்டன்ஸில் தான் இருந்தது. இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக 12 மணிக்கு மார்க்கெட் அங்கே தான் ரெசிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கால் எப்படி அவனோட ஓப்பன் அவனோட அட்வான்ஸில் கீழே உடைச்சா மாதிரி மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸில் முட்டி அவன் வந்து கீழே வந்துட்டான். ஓப்பனு எல்லாத்தையும் கீழே வந்துட்டான். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸில் முட்டினோடனே எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸில் முட்டி கால் வீக் ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் உடனே ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, அப்போது
அவன் எங்கே வரைக்கும் வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் வரைக்கும் வருவான் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஓப்பனை உடச்சா அடுத்தது எஸ்டர்டே லோ வரைக்கும் வருவான். ஓகேங்களா? நம்ம ஓப்பன் இங்கே நீங்கள் ரிவர்ஸ் என்ட்ரி 750 புட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் வந்தவொடனே எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? ஓப்பனில் வந்து இது ஓப்பனை உடைக்கிறானா கீழே போனாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஓப்பனுன்றது ஒரு சப்போர்ட்டு. அவன் ஏன்னா மேலே உடச்சி போயிட்டான் போது இங்கே வந்தவொடனே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் இருக்கும்போது கால் ஆப்ஷன் வீக் ஆகிடும். ஆல்ரெடி அட்வான்ஸோட கீழே உடச்சிட்டான். அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற புட் ஆப்ஷனை போய் பார்க்கணும். அதாவது 21,750ன்ற புட் ஆப்ஷனை நீங்கள் போய் பார்க்கணும். 21,750ன்ற புட் ஆப்ஷன் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போனால். ஓகேங்களா? இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் இவனுக்கு. ஆக்சுவலாக வந்து 110ன்றது ஒரு 110ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். இன்னொன்று 147ன்றதும் ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் இவனுக்கு. க்ளீனாக மார்க்கெட் வந்து இந்த 110 அப்படின்ற இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் தான் மீட் ஆகலை. ஆனால் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இருந்தான். இந்த இடத்துல தான் வந்து அவன் எக்ஸாக்டாக வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டினான். கரெக்டாக வந்து இந்த 2.5க்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் அவனோட ஓப்பன் அவனோட அட்வான்ஸ் லெவல் கீழே உடைச்சான். கால் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணவன். அவன் வீக்கானதான் நீங்கள் இவனை எடுக்க முடியும். இன்னொன்று மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். 12.5க்கு எல்லாமே சேம் அதே சினாரியோவில் இருந்தது. மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸில் முட்டியாச்சு. பர்ஃபார்ம் பண்ணுற காலும் அவன் அட்வான்ஸோடையும் ஓப்பனிங் கீழே உடச்சிட்டான். இவனும் ரிவர்ஸ் ஆகிறவனும் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் இருந்தான். அப்போ இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 150 எடுத்திருந்தா கூட 195 45 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ரிவர்ஸ் என்ட்ரி ஆக்சுவலாக ரிவர்ஸ் கான்செப்டில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நம்மளோட கோர்ஸ் வீடியோவில். இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது இன்றைக்கும் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? 2 என்ட்ரியை நம்ம போஸ்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம், புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல போய் திரும்புவோம், எந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவன் ரிவர்ஸ் ஆனாலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் போய் முட்டிடுச்சு. அப்போ நம்ம அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறோம் மீன்ஸ் கால் வந்து அட்வான்ஸோட தாண்டி ஒரு லெவலில் தாண்டி தான் போவான். அவன் எந்த லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடைக்கிறானோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இன்சைட் மார்க்கெட்டில் இது பெரும்பாலும் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி 2 என்ட்ரி தான் கைஸ். ஒன்று ட்ரெண்ட் என்ட்ரி, ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி, அப்புறம் ரிவர்ஸ் என்ட்ரி ஒன்று எடுத்தோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நம்ம ஏற்கனவே சொன்ன சேம் சினாரியோ தான். எப்போவுமே வந்து ஒரு லோவை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணி லோ உள்ளே வரான், ஒரு ஐயை பிரேக் பண்ணி ஐ உள்ளே வரான்னா ஒரு நல்ல இன்றைக்கி பாருங்கள், லோவை பிரேக் பண்ணி திரும்பி லோ உள்ளே வந்துட்டான். நேற்று என்ன நடந்தது? அப்போ அந்த மாதிரி லோவை உடைக்காமல் லோவை தக்க வைக்கிறோன்னா கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நேற்று என்ன சினாரியோ நடந்தது? நேற்று வந்து பாருங்கள், ஐயை பிரேக் பண்ணி ஐ உள்ளே வரும். அப்போ அங்கே புட் ஆப்ஷனை போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஐயை பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன், லோவை பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி 4 சினாரியோவில் நல்லாயிருக்கும். இதில் வந்து பிரேக் பண்ணி அதுக்குள்ளேயே வராமல் பாருங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். எதனால் அப்படின்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க, செல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ கீழே வந்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட், மேலே போகும்போது அவங்களுக்கு நஷ்டம் வரும். அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். அதனால தான் ஒரு லோவை பிரேக் பண்ணி லோ உள்ளே வந்தாலும், ஒரு ஐயை பிரேக் பண்ணி ஐக்குள்ளேயே வந்தாலும் மார்க்கெட் நல்ல ஸ்பீடாக இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்கள், லோ உள்ள வந்தாலும் நம்ம என்ட்ரி இங்கே தான் எடுக்க முடியும். அவன் ஓப்பனை தாண்டி பாசிட்டிவாக மாறினவுடனே கால் ஆப்ஷனும் அட்வான்ஸில் தாண்டி பாசிட்டிவாக மாறினவுடனே ஓப்பனுக்கு மேலே வந்தவுடனே க்ளீனாக இதாகிடுச்சு. இன்னொன்று, நம்ம 21,600 காலை எடுக்கும்போது மார்க்கெட் ஓப்பன் அட்வான்ஸ் லெவல் நம்ம இன்னொரு கான்செப்டும் சொல்லி கொடுத்தோம்.
ஃப்ரீயாகவே நம்ம சொன்னோம். ஆக்சுவலாக இது ஸ்டூடெண்ட் எல்லாமே ஸ்டடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்நேரத்துக்கு. ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் ப்ரைஸையும் ஒரு அட்வான்ஸ் லெவலையும் தாண்டினா அந்த என்ட்ரி நல்லாவே போகும் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இது அவனோட ஓப்பன், இது அவனோட அட்வான்ஸ் லெவல். ரெண்டுத்தையும் தாண்டும் போது அவன் க்ளீன் டார்கெட் கொடுக்குறான் பாருங்கள். இந்த மாதிரி செட்டப்லாம் இருந்தால் எடுக்கலாம். இன்னொன்று, இந்த லோவை உடச்சி லோவிலே வரான் பாருங்கள், இந்த மாதிரி செட்டப். ஐயை உடச்சி ஐவிலே வர செட்டப். மெயின் இந்த மாதிரி செட்டப். ஒரு ஐயை பிரேக் பண்ணுறது, லோவை பிரேக் பண்ணுறது, இந்த 4 செட்டப் ஆச்சு இதுவே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் அட்வான்ஸ் லெவல், இந்த 2 சினாரியோவில் இருக்கிறது போது நல்லா மார்க்கெட் போகும். ஓப்பனை தாண்டாமே வெறும் அட்வான்ஸ் லெவலில் மட்டும் மீட் ஆகி கூட ஒரு டைம் போவோம். அது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும்னு உங்களுக்கு தெரியும். ஓப்பன் இல்லைனா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போகும். அந்த மாதிரி சினாரியோவில் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுது காலோ புட்டோன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி சினாரியோவில் ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டினா இவன் கண்டிப்பாக ஒரு நல்ல டார்கெட் கொடுப்பான். இந்த மாதிரி சினாரியோவில் மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, ரிவர்ஸ் அது பாருங்கள், மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டான், கீழே வந்து கூட பாருங்கள் மேலே தான் போயிருக்கான் பாருங்கள். 2வது என்ட்ரியும் திருப்பியும் ஒரு கால் போட்டு 2 வாட்டி என்ட்ரி கொடுத்துட்டு 3வது என்ட்ரி நீ கொடுத்தான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு பாருங்கள். திருப்பியும் கீழே வந்தவன் லோவை உடைக்கல பாருங்கள். அந்த லோ எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒரு லோவை தக்க வைக்கிறான்னாலே ரொம்ப அவன் வந்து இந்த விலையை கீழே போக விரும்பலை, அந்த இடத்துல வந்து டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதை புரிஞ்சிக்கணும் எல்லாருமே. ஓகேங்களா. பாருங்கள், திருப்பியும் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி அவனோட ஓப்பன் அவனோட அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி பிரேக் பண்ணுறான். கீழே இந்த இடத்துல புல் பேக்கில் நிற்கலை, உடச்சிட்டான். மேலே வந்து திருப்பியும் பிரேக் பண்ணி 2-3 கேண்டில் நின்று மூவ் ஆகும்போது இந்த இடத்துல எடுக்கணும். ஓகேங்களா. எடுத்திருந்தாலும் திருப்பியும் ப்ராஃபிட். 180 எடுத்திருந்தா 230, 45 பாயிண்ட். திருப்பியும் என்ன மாதிரி என்ட்ரி கொடுக்குறான் பாருங்கள். பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம எடுத்தாலே போதுமானது. இன்சைட் மார்க்கெட்டில் நல்லாவே என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கணும். யார் வீக்காக இருக்கா இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி லோவை பிரேக் பண்ணி லோவிலே வரணும், ஐயை பிரேக் பண்ணி ஐ உள்ளே வரணும். நடுவில் இருக்கும்போது வெயிட் பண்ணணும். நடுவில் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று லோ கிட்ட வரணும், ஐ கிட்ட வரணும். அந்த மாதிரி ஐ கிட்ட வந்து லோ கிட்ட வந்து திரும்பும்போது நம்ம அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் நடுவில் இருக்கும்போது அவன் எங்கே காலை மேலே போகிறான் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னா திடீர்னு இவ்வளோ தூரம் போயிட்டு திடீர்னு ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் வந்து இவன் இங்கேருந்து எங்கே அவனுக்கு சப்போர்ட் இருக்குது, எங்கே அட்வான்ஸில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஆனால் நடுவில் இருக்கும்போது ஒரு லோ ஒரு ஹைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனோட அட்வான்ஸ் லெவல் அதுதான். ஓகேங்களா. அப்போது ஒரு ஹை ஒரு லோவை ரொம்ப கரெக்டாக அவன் மெயின்டைன் பண்ணுவான். ஓகேங்களா. அப்போது ஒரு லோவை பிரேக் பண்ணால் நம்ம தெரிஞ்சிக்கலாம் டிமாண்ட் இருக்குதுன்னு. ஒரு ஐயை பிரேக் பண்ணல அப்படின்னா, ஐயை பிரேக் பண்ணி ஐ உள்ளே வரனா ஒரு டிமாண்ட் இல்லை கீழே வரும்ன்றதை நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா டிமாண்ட் இருக்குன்னா கால் ஆப்ஷனை நம்ம எடுப்போம். அதேமாதிரி மேலே போய் ஐயை பிரேக் பண்ண முடியல கீழே வரனா புட் ஆப்ஷனை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி இந்த மணி ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான்னு பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு 5-6 செட்டப் இது ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி செட்டப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது எடுங்க, நல்லா அக்யூரஸியாகவே இருக்கும். ஓகேங்களா. ஒரு எந்த ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, புட்டாலும் சரி, ஓப்பனை தாண்டி அட்வான்ஸில் தாண்டினா கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல டார்கெட் கொடுப்பான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அந்த மாதிரி செட்டப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்குன்னு வந்து ஓப்பனை தாண்டலை அப்படின்னா அவன் பர்ஃபார்மே பண்ண மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. ஓப்பனை தாண்டாமே வெறும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி கூட ஓப்பன் வரைக்கும் போவான். ஓகேங்களா. அப்போ இவனோட ஆப்பனண்ட் வீக்காக இருக்கணும். இவன் ஆப்பனண்ட் ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் லோஸ் கீழே ரொம்ப வீக்காக இருந்தால் தான் அவன் அதாவது ஓப்பனுக்கு கீழே இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் மட்டும் மீட் ஆகி மேலே போவான். இந்த மாதிரி சில சினாரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா. மற்றபடி ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா. கோர்ஸ் வாங்கி நீங்கள் பழகுங்க, சூப்பராகவே ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணோம். ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.